வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அனுப்பொன்னி. இன்றைக்கி வந்து நான் வெங்காய வத்த குழம்பு தான் பண்ண போகிறேன். குக்கரில் வந்து சாதம் வச்சுருக்கேன். வெங்காய வத்த குழம்புக்கு பண்ணுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும் நல்லெண்ணெயை விட்டுருக்கேன். இதில் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, 2 ஜீரகம், அப்புறம் வெந்தயம், கருவேப்பிலை, இது 3 எடுத்து வச்சுருக்கேன். அது போட்டு தாளிச்சுட்டு இங்கே வந்து புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இங்கே வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம், சின்ன உள்ளின்னு சொல்லுவோம் இல்லையா, அது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ஊரில் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதனால நான் பெரிய வெங்காயத்தையே போடுறேன். பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தாளிச்சதும் கூட சேர்த்து வதக்கிட்டு நம்ம வந்து இந்த புளி இருக்கு இல்லையா, அதை கரைச்சலை வந்து அதை கூட விட்டுடலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு ரொம்ப ப்ரௌனாலாம் வதங்க வேண்டாம், லேசாக வதங்கினா போதும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதுக்கு மஞ்சள் பொடியும் உப்பு நான் போட்டு கொடுத்துட்டேன். இப்போ வந்து இங்கே புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அந்த வதங்கின வெங்காயத்தோடு நம்ம சேர்த்து கொடுத்துடலாம். இப்போ வந்து அந்த வத்தக்குழம்பு நல்லா கொதிச்சுருக்கேன். இந்த வத்தக்குழம்பு பொடி வந்து நான் கொஞ்சம் பொடித்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுப்பேன். வத்தக்குழம்பு பொடி, சாம்பார் பொடி, மிளகா பொடி எல்லாமே அப்பப்போ என்ன நம்மளுக்கு வந்து சட்டுன்னு வேணும்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இதில் என்னெல்லாம் போட்டு பொடிச்சுருக்கேன்னு சொல்கிறேன். 2 கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் துவரம்பருப்பு, இதெல்லாம் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் போதும். அப்புறம் நிறைய வத்த மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல தனியா, இதெல்லாம் கொஞ்சம் பருப்பெல்லாம் தனியாக வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதை நான் வந்து ட்ரையாக தான் வறுத்துனேன். வேணால் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். அப்புறமா இந்த மிளகாயும் தனியாவையும் தனித்தனியாக வறுத்துன்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் நிறைய இதுலேயே நான் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுப்பேன். அப்புறம் கறிவேப்பிலையும் நல்லா வதக்கிண்டுட்டு இந்த இதிலே வறுத்துக்கணும். அதையும் இது எல்லாத்தையும் சேர்த்து நான் பொடி பண்ணி வச்சுப்பேன். அப்புறம் மிளகு, ஜீரகம் இது 2த்தையும் தனியாக வறுத்துன்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுப்பேன். கொஞ்சம் சுமாராக நைஸாக பொடி பண்ணி வச்சுப்பேன். அதுதான் இந்த வத்தக்குழம்பு பொடி. இந்த வத்தக்குழம்பு பொடியை வந்து இதில் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு வந்து நல்லா கொதிச்சுன்னு வருது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். அப்புறம் கடைசியாக அதுக்கு போடுறதுக்கு நல்லா 2 அச்சு வெல்லத்தை போடணும். அதாவது இந்த வத்தக்குழம்புல புளி, உப்பு, காரம் எல்லாம் இருக்கிறதோட ஒரு இனிப்பும் இருக்கணும். எங்கள் அம்மா வந்து வத்தக்குழம்பு பண்ணால் தேன் சுற்றுறது அப்படின்னு சொல்லுவாள் எல்லோரும். அவ்வளோ நல்லா பண்ணுவாள். ஆற்றுலேயே பின்னாடி வந்து கருவேப்பிலை மரம் இருக்கும். அதுலேருந்து அந்த பச்சை கருவேப்பிலையும் கடைசியில் 2 கொத்து காம்போடு அந்த இலையை பிரிக்காமல் அதோட கொத்தா அப்படியே போட்டுடுவாள். போட்டுட்டு அறுக்கோடு போடுவாள். 2 அறுக்கு போட்டுட்டு அதில் ஒரு நல்லா 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுருப்பாள். அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஆற்றுலேயே அம்மா வந்து பண்ணுவாள் அந்த ஜவ்வரிசி வடை. அது வந்து அப்படியே தாமரை மாதிரி அப்படி சின்னதாக இருக்கும். ஆனாக்கா அது எண்ணெயில் போட்டு பொரிச்சா அவ்வளோ பெருசாக பொரியும். அதையும் பொரித்து வச்சிருப்பா. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. ஆக்சுவலாக அம்மா வந்து வெங்காய வத்த குழம்பு பண்ணும்போது அப்பா வந்து வெங்காயம்லாம் சாப்பிட மாட்டார். அதனால அப்பாவுக்காக தனியாக மொறுக்கூட்டாலாம் ஏதாவது பண்ணிவிட்டு எங்களுக்காக இந்த குழம்பு பண்ணுவார். அம்மா ஞாபகம் ரொம்ப வருது எனக்கு. இப்போ வந்து நம்ம நல்லா 2 அச்சு வெல்லத்தை இதில் போட்டுடலாம். இப்போ வந்து வத்தக்குழம்பு நல்லா ரெடியாக எடுத்து கடைசியாக இதில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், பச்சை நல்லெண்ணெய் அதை விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அது நல்லா அந்த வாசனை அதில் இறங்கட்டும். இந்த பக்கம் நான் வந்து கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கடுகு, 2 உளுத்தம்பருப்பு 2த்தையும் போட்டு அது பொரிஞ்ச அப்புறமா நான் வந்து கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணலான்னு அந்த மழுக்கு வச்சுக்கு இந்த கத்திரிக்காயும் போட்டு இதில் கொஞ்சம் அது வதங்கின அப்புறமா உப்பு, மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்றேன். கொஞ்சம் பெருங்காயமும் போடுவேன். இப்போ நம்ம கத்திரிக்காய் ஃப்ரை வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு கொடுத்தேன். அது கொஞ்சம் நல்லாவே வேந்துடுத்து. மஞ்சள் பொடி அப்போவே நான் போட்டுட்டேன், கொஞ்சம் முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்னப்பவே. இப்போ அதில் வந்து உப்பை போட்டு வச்சுருக்கேன். உப்பு முதல்லே போட்டால் சில கத்திரிக்காயெலாம் வேகாது. அதனால் இதெல்லாம் சேர்ந்து கலந்த அப்புறமா மிளகா பொடியை, தனியா பொடியெல்லாம் போட்டுடலாம். இந்த பக்கம் வந்து நான் இன்றைக்கி சாமி நைவேத்தியத்துக்காக கொஞ்சம் சேமியா பாயசம் பண்ணலான்னு சொல்லி வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக நெய்யை விட்டுட்டு நல்லா வறுத்துருக்கேன். இப்போ இதை வந்து தண்ணியை விட்டு வேக வச்சிடலாம். இப்போ இந்த கத்திரிக்காய்க்கு வந்து
மிளகா பொடியும் தனியா பொடியும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு சப்ஜி மசாலா ஒன்று பண்ணி வச்சுட்டுருப்பேன், அதை இங்கே வச்சுருக்கேன் இல்லையா, இதுவும் ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன். இது வந்து அவ்வளவு காரம் கிடையாது, எல்லாம் மிதமாக இருக்கும். அதையும் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டாக்கா நம்மளோட கத்திரிக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுது. இங்கே வந்து இதில் ஜலத்தை விட்டுருக்கேன், இது வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரையும் பாலும் சேர்த்து வச்சு கொஞ்சம் முந்திரி பருப்போ என்ன இருக்கோ அதை பார்க்கணும், பார்த்து வறுத்து கொட்டிடலாம். இப்போ வந்து தேங்காய் துவையலுக்காக நான் தேங்காயை கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு நான் வறுத்து வச்சுட்டுருக்கேன். இது கூட நான் ஆட் பண்ண போகிறது வந்து வத்த மிளகாயும் எவ்வளோ வேணுமோ அவ்வளவு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி புளியும் உப்பும் தான். சில பேர் இதில் வந்து கொஞ்சம் வெங்காயத்தை ஆட் பண்ணிப்பா, சின்ன வெங்காயத்தை. சில பேர் வந்து தோரம்பருப்போ இல்லை பைத்தம்பருப்போ அதையும் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லா வகையிலையும் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து ப்ளெயினாக தான் பண்ண போகிறேன். இங்கே வத்த மிளகாயும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த இடத்துல வந்து நம்மளோட பாயசத்துக்கு இது நல்லா வேந்து போயிடுது. இதில் வந்து கொஞ்சம் பாலையும் காய்ச்சி வச்சுட்டுருக்கேன் கீழே. இந்த பாலை காய்ச்சி வச்சுட்டுருக்கேன், இது பசும்பால் தான். அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் இந்த காய்ச்சின பாலையே இந்த குங்குமப்பூ கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்டாண்ட்ஸ் வந்து போட்டுருக்கேன். நான் ரொம்ப போட மாட்டேன், ஏன்னா ரொம்ப ப்ரிடாமினெண்ட்டாக அந்த வாசனை வருங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி இது கொஞ்சம் ட்ரிக்கியாக்கும். நம்ம வந்து கொஞ்சம் சுட போட்டோன்னா திரிஞ்சு போயிடும் பால், அதனால் பார்த்து கவனமாக போடணும். கொஞ்சம் சூடு ஆறின அப்புறமா போட்டோம்னா ஒன்றும் ஆகாது. அதுக்கப்புறம் சர்க்கரையும் சேர்த்து கொடுக்கணும். நம்ம இதெல்லாம் பண்ணிட்டாக்கா சமையல் ஓவர். இந்த அப்பளம் பொரிக்கிறதுக்காக எண்ணெய் வச்சுருக்கேன். அப்பளமும் பொரித்தா நம்மளோட சமையல் ஆகிடுது. இப்போ வந்து நம்ம சமையல் ரெடி ஆகிடுது. இது சாதம், இது வந்து அப்பளம், இது வந்து கத்திரிக்காய் ஃப்ரை, இது வந்து சேமியா பாயசம், இது வந்து தேங்காய் துவையல், இது வந்து குழம்பு, அதாவது வத்த குழம்பு, வெங்காயம் போட்டு வத்த குழம்பு. இதுதான் இன்றைக்கி சமையல். உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குனாக்கா நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஹாவ் அ கிரேட் டே.